ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சாத்தியமாகுமா அனைவருக்குமான பிரதிநிதித்துவம் அப்படின்னு சொல்லி விகிதாச்சார பிரதிநிதித்துவ தேர்தல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன விகிதாச்சார பிரதிநிதித்துவ தேர்தல் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் பேசிஸ்ல ஒரு எலெக்ஷன். ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, மொத்தம் ஒரு 100 இடங்கள் இருக்கு. ஓகேவா? 100 இடங்கள் இருக்கு. நான் என்ன பண்றேன், என்னோட கட்சி, நான் ஒரு கட்சி வச்சிருக்கேன், என்னோட கட்சி வந்து தேர்தலில் நிற்குது. என்னோட கட்சி பார்த்தோம்னா ஒரு 13% வாக்குகளில் வந்து வாங்கியிருக்கு. ஓகேவா? அப்போ எனக்கு எவ்வளவு சீட்டு ஒதுக்கீடு செய்வாங்கன்னா, இந்த 100ல் 13 சீட்டு வந்து எனக்கு ஒதுக்கீடு செய்வாங்க. இதே என்னோட கட்சி வந்து ஒரு 60% வாக்குகள் வாங்குது அப்படிங்கிறப்போ எனக்கு இந்த 100ல் 60 சீட்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ இதுதான் என்ன சொல்றோம், நம்ம எவ்வளவு சதவீதமான வாக்குகள் வாங்கியிருக்கோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி சீட்டை கொடுப்பாங்க. ஓகேவா? ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன், என்னுடைய கட்சி எவ்வளவு சதவீத வாக்குகள் வாங்குதோ அவ்வளவு சதவீத இடங்கள் எனக்கு கிடைக்கும். ஓகேவா? அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம், ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்றோம். எக்ஸாம்பிளுக்கு ஜெர்மனில எல்லாம் இந்த மாதிரியான நடைமுறை இருக்கு. ஓகேவா? ஸோ அப்ப எப்படி வேட்பாளர்களே இல்லாம எப்படி அந்த ஒரு நடைமுறை அப்படிங்கிறத பார்த்தோம்னா, நான் எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு செட் ஆஃப் நேம்ஸ் வந்து கொடுத்துருவேன். நாங்க ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா இவங்களை எல்லாம் வந்து நீங்க அப்பாயிண்ட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அது பேசிஸ்ல நமக்கு அப்பாயின்மெண்ட்டும் நடந்துரும். சரிங்களா? ஸோ இதுதான் என்னன்னு சொல்றாங்க, விகிதாச்சார பிரதிநிதித்துவம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அது எதுக்கு தேவை, இந்தியாவில் அது தேவையா இல்லையா? இந்தியாவில் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பாஸ் த போஸ்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? அதாவது இப்போ ஒரு வேட்பாளர் இருக்காரு அப்படின்னா, யார் அதிக வாக்குகள் வாங்குறாங்களோ அவங்க தான் வின் பண்றாங்க. 40,000 ஒருத்தர் வாங்கியிருப்பாரு, இன்னொருத்தர் 35,000 ஓட்டு வாங்கியிருப்பாரு. 5,000 ஓட்டு வித்தியாசத்துல அந்த 40,000 ஓட்டு வாங்கினவர் வின் பண்ணிடுறாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். ஓகேவா? ஸோ நம்ம இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா பெர்சன்டேஜ் கணக்கு அப்படிங்கிறது பெருசா இருக்காது. அது வந்து ஓட்டு கணக்கு அப்படிங்கிறத பெருசா ஒரு ரோல் பிளே பண்ணும். ஓகேவா? 40,000 ஓட்டுகள் 50,000 ஓட்டுகள் வித்தியாசத்துல வின் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்ப இந்தியாவில் இந்த விகிதாச்சார பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது தேவைப்படுதா, ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் வச்சா நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்தா, ஸோ அதுக்கு சில விஷயங்களை நமக்கு சொல்லி காட்டியிருக்காங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்ப்போம். மக்கள் தங்களை ஆதரிக்கிறார்கள் என்றால் குறைந்தபட்சம் பதிவாகியதில் 50% வாக்குகளாவது வெற்றி பெற்ற கட்சி வாங்கியிருக்க வேண்டும். ஸோ ஒரு கட்சி ஜெயிச்சு ஆட்சி அமைக்கிறாங்க அப்படிங்கிறப்போ மக்களோட ஆதரவு இருக்கு அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு இருக்கு. ஆனா அவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவே எடுத்து பார்த்தோம்னு வைங்களேன், 37% 38% தான் மொத்த வாக்குகள் வாங்கியிருப்பாங்க. ஆனா அவங்க தான் என்னவா இருப்பாங்க, ஆட்சி அமைக்கக்கூடிய அந்த அதிகாரம் வச்சிருப்பாங்க. ஏன்னா இந்தியாவில் அந்த கூட்டணி கணக்குகள் எல்லாமே ஓட் பேஸ்டா இருக்கு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்னால தான். ஓகேவா? இதே விகிதாச்சார பிரதிநிதித்துவம்னு வந்துச்சுன்னா அது வேற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ ஒருத்தர் 25% வாங்கியிருப்பாங்க, ஒருத்தர் 30% வாங்கியிருப்பாங்க, ஒருத்தர் 45% வாங்கியிருப்பாங்க. யாரு 50% மேல வாங்குறாங்களோ அவங்க ஆட்சி அமைச்சிருவாங்க. இன்கேஸ் யாருமே வாங்கல அப்படின்னா கண்டிப்பா இந்த இடத்துல கூட்டணி ஆட்சி தான் வரும். ஓகேவா? அப்ப இந்தியா மாதிரியான ஒரு நாட்டுல இந்த விகிதாச்சார பிரதிநிதித்துவம் அப்படிங்கறத கொண்டு வந்தோம்னா கண்டிப்பா எல்லா எலெக்ஷன்லயும் கூட்டணி ஆட்சி தான் வரும். அது எப்படி நம்ம கண்டிப்பா அப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்றோம்னா, இந்தியாவில் இது வரைக்கும் பார்த்தோம்னா 17 லோக்சபா தேர்தல் நடந்திருக்கு. ஓகேவா? 17 லோக்சபா தேர்தல் நடந்திருக்கு. இப்பயும் சேர்த்து பார்த்தோம்னா 18 லோக்சபா தேர்தல் நடந்திருக்கு. இந்த எந்த ஒரு லோக்சபா எலெக்ஷன்லயும் எந்த ஒரு கட்சியுமே 50% ஓட்டுக்கு மேல வாங்கினதே கிடையாது. ஓகேவா? மேக்சிமமா 1984ல 49% காங்கிரஸ் வாங்கியிருப்பாங்க. அதுக்கு மேல எந்த ஒரு கட்சியுமே வாங்கினதில்லை. அப்ப விகிதாச்சார பிரதிநிதித்துவம் அப்படின்னு பாக்குறப்ப கண்டிப்பா இந்தியாவில் இதை நடைமுறைப்படுத்தணும்னா கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறதா இருக்கும். கூட்டணி ஆட்சின்னு வந்துச்சுன்னா அது மாநில அரசாங்கங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ். என்னன்னா அந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது மெயின்டைன் ஆகும். சரிங்களா? ஸோ அதுதான் சொல்ல வராங்க, இந்தியாவில் இந்த மாதிரியான ஒரு நடைமுறை இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாம ஒரு மிஸ்மேட்ச் அப்படிங்கிறது இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உதாரணத்துக்கு 2019 மக்களவை தேர்தலை எடுத்துக்கிறாங்க. அதுல பாரதிய ஜனதா கட்சி வந்து பார்த்தோம்னா 37% வாக்குகளை வாங்கியிருந்தாங்க. ஆனா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் பார்லிமெண்டரி சீட்ஸ் பார்த்தோம்னா 303 இருந்துச்சு. 37% வாக்குகளை வாங்கி 303 இடங்களை வச்சிருக்காங்க. இந்த 303 அப்படிங்கிற நம்பர் பார்த்தோம்னா 55% இருக்கு. ஓகேவா? 37% ஓட்டு வாங்கி 55% இடங்களை வந்து வச்சிருக்காங்க. அப்ப இந்த இடத்துல ஒரு மிஸ்மேட்ச் ஆகுது. இதே காங்கிரஸ் பார்த்தோம்னா நமக்கு 19% வாக்குகளை வாங்கியிருக்காங்க. ஆனா அவங்க கையில இருந்த இடங்களோட எண்ணிக்கை அப்படின்னு பாக்குறப்ப 52, அதனுடைய சதவீதம்னு பாக்குறப்ப 9% தான். அப்ப 19% வாங்கிட்டு 9% ஆஃப் த சீட்டு தான் வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக தான் என்ன சொல்றாங்க, நம்ம இந்த ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கறத இந்தியாவில் கொண்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறத
சஜஸ்ட் பண்றாங்க. ஓகேவா? அப்ப இதை பத்தின விவாதங்கள் நமக்கு கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளில நடந்துச்சா அப்படின்னு கேட்டா நடந்திருக்கு. கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளிலும் நடந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தோம்னா நமக்கு 1962 கோவையில ஒரு திமுக மாநாடு நடந்தப்ப அண்ணா அவர்களும் இந்த ஒரு விஷயத்தை ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வரலாற்றில் பார்த்தோம்னா 1974 ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்கள் தார்குண்டே கமிட்டி அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க. நம்ம பார்த்திருப்போம். எலக்டோரல் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிற தேர்தல் சீர்திருத்தங்கள் அப்படிங்கிற அந்த ஒரு தலைப்புக்கு கீழே இந்த தார்குண்டே கமிட்டிலாம் படிச்சிருப்போம். அதுவுமே பார்த்தோம்னா இந்த ஒரு ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற பரிந்துரையை கொடுத்துருக்கு. நமக்கு தார்குண்டே கமிட்டியை பார்க்குறப்ப இந்த ஓட்டிங் ஏஜ் 21 18 மாற்றினாங்க அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கும். ஆனால் இந்த மாதிரியான ஒரு ரெக்கமெண்டேஷனையும் தார்குண்டே கமிட்டி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதனுடைய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தற்போது இருக்கும் தேர்தல் முறையில் பெரும்பான்மை மக்களின் கருத்துக்கள் விருப்பங்கள் நிராகரிக்கப்படுகின்றன. மேலும் ஜனநாயகம் என்பது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வாக்களித்து ஆட்சிக்கு வருவது மட்டுமல்ல, விவாதத்தின் மூலம் அரசாங்கத்தை நடத்துவதும் தான் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. ஓகேவா? அப்ப இப்ப இருக்கக்கூடிய நடைமுறையில பார்த்தோம்னா பெரும்பான்மையான மக்களுடைய அந்த விருப்பம் அப்படிங்கிறது நிறைவேறாம இருக்கு. 37, 38, 40% ஓட்டுகளை வாங்கி 5 வருஷத்துக்கு ஒரு கட்சி ஆட்சியில் இருக்காங்க. ஆனா 60% மக்கள் வந்து அவங்களை ஏத்துக்காம தான் இருக்காங்க. ஓகேவா? அப்ப இந்த இடத்துல மக்களுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது சரியான முறையில் பிரதிபலிக்கல அப்படிங்கிறத நம்மளால எடுத்துக்க முடியுது. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தோம்னா பெரும்பான்மையை ஒரு மெஜாரிட்டியை வச்சுட்டு என்ன பண்றாங்க, ஒரு பார்லிமெண்ட்ல ஒரு டிபேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரு கன்சல்டேஷன், மாநில அரசாங்கத்தோட ஒரு கன்சல்டேஷன் அப்படிங்கிறதெல்லாம் இருக்க மாட்டேங்குது. எதனால அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இருக்கக்கூடிய தேர்தல் நடைமுறையினால தான் இந்த மாதிரியான விஷயங்கள் 300 இடங்களுக்கு மேல 350 இடங்களுக்கு மேல ஜெயிச்சிடறாங்க. இதனால என்ன ஆகுது, ஒரு கன்சல்டேஷன், ஒரு டிஸ்கஷன், ஒரு டெமோக்ரஸி அப்படிங்கிறத இந்தியாவில் ஃபாலோ பண்ண முடியல. இதே நம்ம ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிற நடைமுறையை கொண்டு வந்தோம்னா கண்டிப்பா பார்த்தோம், நமக்கு தரவுகளின் அடிப்படையில் பார்க்குறப்ப இந்தியாவில் கண்டிப்பா ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்றது கொண்டு வந்தோம்னா அது கூட்டணி ஆட்சியாக தான் இருக்கும். கூட்டணி ஆட்சின்றது இருந்துச்சுன்னா அதுக்குன்னு இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் ஏகப்பட்டது இருக்கு. ஓகேங்களா? நமக்கு கன்சல்டேஷன் அப்படிங்கிறது இருக்கும், ஒரு எதிர்கருத்து அப்படிங்கிறது இருக்கும். ஜனநாயகத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்கருத்து அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. மாநிலங்களோட உரிமை பாதுகாக்கப்படும், கூட்டாட்சி தத்துவம் அப்படிங்கிறது பாதுகாக்கப்படும். மாநிலங்கள் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை சண்டை போட்டு கேட்டு வாங்க முடியும். தேசிய கட்சிகள் மட்டும் இல்லாம மாநில கட்சிகளுக்கும் இந்த அமைச்சர் பதவியெல்லாம் வந்து சேரும். மாநில கட்சியை சேர்ந்த ஒருத்தர் வந்து சபாநாயகர் ஆக முடியும். இந்த மாதிரி பல அட்வான்டேஜஸ் இருக்கு இந்த கூட்டணி ஆட்சியில். அப்ப அந்த கூட்டணி ஆட்சிக்கு ஒரு வழியா இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த விகிதாச்சார பிரதிநிதித்துவம். ஸோ அந்த ஒரு பிரதிநிதித்துவம் இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் தான் இந்த ஒரு ஆர்டிக்கலை நம்ம பார்க்குறோம். ஸோ ஒரு நல்ல ஆர்டிக்கல், முக்கியமான ஆர்டிக்கல், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு இந்த இருக்கக்கூடிய ஆல்ரெடி இருக்கக்கூடிய இந்த தேர்தல் நடைமுறையில ஏதாவது ஒரு சேஞ்சஸை கொண்டு வரலாம்னா இந்த ஒரு சேஞ்சை கொண்டு வரலாம் அப்படிங்கிறத நம்ம சஜஸ்ட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அடுத்தது பார்ப்போம். மாநில மனித உரிமைகள் ஆணையர் தலைவராக ஓய்வு பெற்ற நீதிபதி மணிக்குமார் நியமனம். ஒன்றும் இல்லை, ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோட சேர்மனா யார் வந்திருக்காங்கன்னா ஓய்வு பெற்ற நீதிபதி மணிக்குமார் அவர்கள் வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுல இருந்து நம்ம கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸை மட்டும் பார்த்துக்குவோம். ஓகேவா? ஸோ நமக்கு 1993 ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது தெரியும். ஓகேவா? அதுக்கு கீழே நேஷனல் அண்ட் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அப்படிங்கிறதெல்லாம் வருது. ஸோ இந்த மாநில மனித உரிமைகள் ஆணையத்துடைய தலைவரை யாரு நியமனம் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நியமனம் அப்படிங்கிறது அப்பாயிண்ட் பண்றது கவர்னர். கவர்னர் எப்படி அப்பாயிண்ட் பண்றாருன்னா ஒரு செலெக்ஷன் கமிட்டி இருக்கு. அந்த செலெக்ஷன் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷனோட பேசிஸ்ல தான் இவங்களை அப்பாயிண்ட் பண்றாங்க. ஓகேவா? அப்போ செலெக்ஷன் கமிட்டியில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா சீஃப் மினிஸ்டர் இருப்பாங்க. அடுத்து பார்த்தோம்னா லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் இருப்பாங்க. அடுத்ததா பார்த்தோம்னா நமக்கு சீஃப் மினிஸ்டர், லீடர் ஆஃப் ஆப்போசிஷன், ஸ்பீக்கர், அசம்பிளியோட ஸ்பீக்கர் வந்து இருப்பாரு. கடைசியா பார்த்தோம்னா ஹோம் மினிஸ்டர் வந்து இருப்பாங்க. ஸோ இந்த 4 பேரும் சேர்ந்து தான் ஒரு பேரை வந்து கவர்னர் கிட்ட பரிந்துரைக்கிறாங்க. கவர்னர் அவரை வந்து தலைவராக அப்பாயிண்ட் பண்றாரு. ஓகேவா? ஸோ இதுதான் அந்த ப்ரொசீஜர். ஓகேவா? ஸோ அப்போ இப்படி அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய ஒரு தலைவர் எவ்வளோ நாளைக்கு அந்த பதவியில் இருப்பார் அப்படிங்கிறத பார்த்தோம்னா 3 வருஷத்துக்கு இருப்பார், இல்லாட்டி அவருக்கு 70 வயசு ஆகிற வரைக்கும் இருப்பார். ஓகேங்களா? ஸோ அவருக்கு 70 வயசு ஆகிற வரைக்கும், இல்லைன்னா 3 வருஷத்துக்கு. இது ரெண்டுத்துல எது ஃபர்ஸ்ட் வருதோ அது வரைக்கும் அவர் பதவியில் இருப்பார். சரிங்களா? ஸோ அதுதான் இந்த செய்தியில் பார்க்குறோம். பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீதிபதி, ஓய்வு பெற்ற நீதிபதி மணிக்குமார் அப்படிங்கிறவர் தான் தமிழ்நாடு ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோட சேர்பர்சனாக வந்திருக்காங்க. அடுத்தது லோக்சபாவுக்கு இடைக்கால சபாநாயகர் நியமனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததும் கான்ஸ்டிடியூஷனல் பேசிஸ்ல தான் பார்க்க போறோம். ஸோ லோக்சபாவோட இடைக்கால சபாநாயகர் 18வது லோக்சபா தேர்தல் முடிஞ்சிச்சு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இப்போ பதவி பிரமாணம் அப்படிங்கிறதெல்லாம் அமைச்சர்கள்லாம் பதவி பிரமாணம் பண்ணிட்டாங்க. இப்போ யாருக்கு பதவி பிரமாணம் பண்ணணும்? தேர்வான எம்பிகளுக்கு பதவி பிரமாணம் அப்படிங்கிறத பண்ணணும். ஓகேவா? ஸோ என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட்
லோக்சபாவுக்கு இடைக்கால சபாநாயகர் நியமனம் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. நியமனம் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? சோ யாரு அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிரசிடென்ட் தான் ப்ரோடெம் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்றாங்க இங்கிலீஷ்ல. ஓகேவா? பிரசிடென்ட் தான் இந்த ப்ரோடெம் ஸ்பீக்கர் அப்படிங்கிறவரை அப்பாயிண்ட் பண்றாங்க. ஓகேவா? ப்ரோடெம் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்றோம். இந்த ப்ரோடெம் ஸ்பீக்கருடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவர் ஒரு டெம்பரவரி ஸ்பீக்கர். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், இடைக்கால சபாநாயகர் அப்படின்னு சொல்றோம். அப்ப இவருக்கு 2 வேலைகள் இருக்கு, முக்கியமான 2 வேலை. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிரசிடென்ட் வந்து ஒரு நபரை வந்து ப்ரோடெம் ஸ்பீக்கரா அப்பாயிண்ட் பண்றாரு. யாரு அந்த நபர் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு லோக்சபா தேர்தல் முடிஞ்சு 543 பேர் வெற்றியாளர்களா இருந்திருப்பாங்க. ஓகேவா? 543 பேரை நம்ம தேர்ந்தெடுத்து வச்சிருக்கோம். இந்த 543ல ஒருத்தரை தான் ப்ரோடெம் ஸ்பீக்கரா அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? சோ ஒருத்தரை ப்ரோடெம் ஸ்பீக்கரா அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. மீதி இருக்கக்கூடிய எம்பிக்களுக்கு வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறது தான் இவருடைய முக்கியமான வேலை. ஓகேங்களா? ஓத் ஆர் அஃபர்மேஷன் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். சோ மத்த எம்பிக்களுக்கு பதவி பிரமாணம் அப்படிங்கறத செஞ்சு வைப்பாரு. இன்னொரு முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பீக்கர் எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணணும். ஓகேவா? அதாவது 2 நாள் இவர் வந்து இடைக்கால சபாநாயகரா இருப்பாரு. ஒரு நாள் என்ன பண்ணுவார் அப்படின்னா எல்லா எம்பிக்களுக்கும் பதவி பிரமாணம் செஞ்சு வச்சுட்டு அடுத்த நாள் எல்லாத்தையும் கூப்பிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்பீக்கரை தேர்ந்தெடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பீக்கர் எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணணும். ஸ்பீக்கர் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணி ஸ்பீக்கர் வந்ததுக்கு அப்புறமா இவருடைய அந்த பதவி காலம் அப்படிங்கிறது முடிஞ்சிடும். சரிங்களா? சோ இதுதான் ப்ரோடெம் ஸ்பீக்கருடைய ஃபங்க்ஷன்ஸ். இதெல்லாம் எங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் 95(1) இதுல தான் வந்து நமக்கு இந்த ப்ரோடெம் ஸ்பீக்கருடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. சரியா? சோ இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ரோடெம் ஸ்பீக்கர் 543 பேர் இருக்காங்க. ஓகேங்களா? புதுசா ஒரு எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிச்சுன்னா 543 பேர் வெற்றியாளர்களா வராங்க. அதுல யாரு ப்ரோடெம் ஸ்பீக்கரா போடுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இது வரைக்கும் 17 லோக்சபா வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்னா அந்த அவையில இருக்கக்கூடிய இந்த 543ல இருக்கக்கூடிய ஓல்டஸ்ட் பர்சன், ஓகே, ஓல்டஸ்ட் மெம்பரை தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ப்ரோடெம் ஸ்பீக்கரா அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. 17 லோக்சபா வரைக்கும் அப்படிதான் நடந்துச்சு. இந்த 18வது லோக்சபால என்ன அந்த ஒரு நடைமுறை அப்படிங்கிறது மாறி இருக்கு. பார்த்தோம்னா காங்கிரஸ் சேர்ந்த கொடுக்கினில் சுரேஷ் அப்படிங்கிறவர் தான் வந்து ஓல்டஸ்ட் மெம்பரா இருந்திருப்பாரு. ஆனா அவரை அப்பாயிண்ட் பண்ணாம யாரை அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இடைக்கால சபாநாயகராக பரத்ருகி மாத்தப் அப்படின்னு சொல்லக்கூடிய இவரை தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த தொகுதியை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தோம்னா ஒடிசால இருக்கக்கூடிய இந்த கட்டக் அப்படிங்கிற இந்த தொகுதியை சேர்ந்தவர் 7 முறை வந்து லோக்சபாவோட மெம்பரா இருந்திருக்காரு. ஓகேங்களா? பரத்ருகி மாத்தப் அப்படிங்கிறவர். ஸோ இவரை தான் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க 18வது லோக்சபாவோட ப்ரோடெம் ஸ்பீக்கரா வந்து நமக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி பார்த்தோம்னா அந்த ஒரு நடைமுறை அப்படிங்கிறதா. ஓகேவா? அந்த அவையில் இருக்கக்கூடிய ஓல்டஸ்ட் மெம்பரை அப்பாயிண்ட் பண்றது நமக்கு நடைமுறை. சச்சிதானந்த சின்ஹால இருந்து நம்ம பார்த்துட்டு வரோம் ஓல்டஸ்ட் மெம்பரை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. ஓகேவா? அந்த வகையில பார்த்திருந்தா ஒன்னு கொடுக்கனில் சுரேஷ் அப்படிங்கிறவர் வந்திருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா பிஜேபியை சேர்ந்த வீரேந்திர குமார் அப்படிங்கிறவர் வந்திருக்கணும். வீரேந்திர குமார் வந்து சமீபத்தில் தான் வந்து அமைச்சர் ஆனார். அதனால எல்லாரும் எதிர்பார்த்தது யாரு அப்படின்னா இந்த கொடுக்கனில் சுரேஷ் அப்படிங்கிறவரை தான் வந்து எதிர்பார்த்தாங்க. ஆனா எதிர்பார்ப்புக்கு மாறாக இப்போ பரத்ருகி மாத்தப் அப்படிங்கிறவர் வந்து ப்ரோடெம் ஸ்பீக்கரா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவருடைய ஃபங்க்ஷன்ஸ் 2 அது எங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா ஆர்டிகல் 95ல 1. ஸோ இதெல்லாம் தான் இந்த ஒரு நியூஸ்ல நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஸோ கான்ஸ்டியூஷன் வைஸ் 2 நியூஸ் பார்த்துருக்கோம். ஆக்சுவலி 3 நியூஸ்மே இன்னைக்கு வந்து கான்ஸ்டியூஷன் பேஸ் பண்ணி தான், பாலிட்டி பேஸ் பண்ணி தான் இருக்கு. சரிங்களா? ஸோ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு டிஎன்ஏல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.